ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, திருமணத்தின் மீது ஒரு நாட்டம் இல்லாம ம். இருக்கும். திருமணமே வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்? ஒரு ஜாதத்துல சனியும், புதனும் ம். வக்ரமா இருக்கு. அல்லது சனியும், புதனும் பரிவர்த்தனையா இருக்குது. அல்லது சனியும், புதனும் சேர்ந்து இருக்குது. அப்படின்னா வந்து இவங்களுக்கு அந்த அ திருமண விஷயத்து மேல நாட்டம் இருக்காது. குழந்தை பெத்துக்கணும்னா இன்னைக்கு ஒரு ஒரு 4, 5 நாளைக்கு முன்னால ஒரு ஜாதகம். ம். அந்த பையனுக்கு வந்து பையன் ஜாதகம் குடுக்குறாங்க. குழந்தை இல்லையான்னு கேட்கிறேன். ம். ஆமாங்க சார்ன்னு சொன்னாங்க. உங்க மனைவி ஜாதகம் குடுங்கன்னு மனைவி ஜாதகத்த வாங்குனோனயே, ம். சனியும், புதனும் 2ம் வக்ரமா இருக்கு. ம். அப்ப அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இவங்க குழந்தை பெத்துக்கிறதோ, குடும்பத்த நடத்துறதுக்கோ ஆர்வம் இருக்காதுன்னு, ஆமாங்க சார் 7 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ம். எங்களுக்குள்ள எந்த ஒரு உறவும் இல்ல. கேட்டா வந்து நான் வேலை பிஸியா இருக்கிறேன். ம். அப்படின்னாங்க. வேலை பிஸியா இல்லைங்க. இதுக்கு முன்னால ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளோ வேலை இருக்கும்? ஆமா. ரொம்ப பிஸி. எவ்வளோ வேலை இருக்கும்? அவரே 3 கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாரு. ம். அ நீ என்னத்த ஒரு கல்யாணத்த பண்ணி குடும்பம் என்ன எந்த 4 நாளுக்கு முதலமைச்சரா இருக்கேன்னு கேட்டேன். இல்லைங்களா? அப்ப ம். வேலைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. ஆனா அவங்களுக்கு அந்த அந்த அது மேல ஆர்வம் இருக்காது. சூரியன், புதன் சேர்ந்தாலும் ஆர்வம் இருக்கிறதில்ல. நெறைய பேர் ஜாதகத்துல சூரியனும், புதனும் ஒரே கட்டத்துல இருக்கும். ம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த எண்ணம் இருக்கும். ஆனா அதுக்கான டைம் கிடைக்காது. ம். ஆனா அதுக்கான சிச்சுவேஷன் கிடைக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இந்த சனி, புதன் பரிவர்த்தனை வந்து இவங்களுக்கு அது மேல ஆர்வம் இருக்காது. நெறைய பேர் கல்யாணமே பண்ணாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.